கேரட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கேரட் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். 15 நிமிஷத்தில் செய்கிற ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. கேரட்டே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ஒன்று கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு இது சாப்பிட்ருவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குற ரொம்பவே டேஸ்டியான கேரட் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. கேரட் 65 பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவில் இருக்க கேரட் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டோட தோலை இந்த மாதிரி மேலால் சீவி எடுத்துக்கலாம். கேரட்டோட தோலை சீவினா தான் நாம் அதை வேக வச்சு மசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோலை சீவினதுக்கப்புறம் கேரட்டை ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கேரட்டை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட்டோட தன்மையை பொறுத்து அதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு சில கேரட் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அது ஆவியில் வேகாது, அதை நம்ம தண்ணியிலே போட்டு வேக வச்சுக்கலாம். கேரட் கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா ஆவிலேயே சீக்கிரமாக வெந்துடும். நான் எடுத்திருக்க கேரட் 10 நிமிஷத்தில் ஆவிலேயே நல்லா வெந்துருச்சு. எடுத்த கேரட்டை இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கேரட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற 65 ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசிச்சதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 65ஓட கிறிஸ்பினஸ்க்காக நம்ம இதில் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு 65க்கு தேவையான கேரட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட்டை தண்ணியில் வேக வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் 65 வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி வடையாக தட்டி எடுத்துருக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சரெல்லாம் ஒரு ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷேப்பை இதை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு 65 நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட் ஆல்ரெடி வேக வச்சனால அதை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக சூப்பரான கேரட் 65 ரெடி ஆகிட்டு இருக்குது. 65ஓட கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. நம்மளுக்கு தேவையான கேரட் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான 65 ரெடி. இந்த 65 நீங்கள் எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாது, சுட சுட தீர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 65 இது வரைக்கும் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேரட் 65 செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.